आंखों के आगे हरियाली रहती है हर घड़ी यहाँ। इन पंक्तियों में स्वावलंबन यानी हरित क्रांति की बात कही गई है. இந்த வரிகளில் பசுமை புரட்சி பற்றிய கருத்தை இங்கே கவிஞர் சொல்லியிருக்கிறார். அடுத்த தலைப்பு சுவாவலம்பன், செல்ஃப் டிபெண்டன்ஸ் சொல்வார்கள். சொந்த கால் நிற்பது, தன்னிறைவு என்பது. எந்த ஒரு பொருளுக்கும் तन्निறைவு மிக முக்கியமானதாகும். पंचवटी खंड काव्य में लक्ष्मण के विचार के रूप में कवि कहते हैं कि वन में हम लोग अपना कार्य स्वयं संभाल लेते हैं. वन में हम लोग अपना कार्य स्वयं संभाल लेते हैं. காட்டிலே நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்களே निर्वहिத்துக் கொள்கின்றோம். யாரையும் எதிர்பார்த்திருப்பதில்லை. செல்ஃப் டிபெண்டாக இருக்கிறோம். सीता जी भी स्वयं अपना कार्य आप संभाल लेती हैं. சீதையும் கூட தன்னுடைய காரியங்களை தன்னுடைய வேலைகளை தானே निर्वहिத்துக் கொள்கிறார். इसमें कितना सुख है, இதில் எவ்வளவு சுகம் இருக்கிறது, कितना संतोष है, எவ்வளவு திருப்தி இருக்கிறது. हर भारतवासी इस आदर्श को अपना कर जिए तो भारत विश्व में किसी भी दिशा में परावलंबी ना रहेगा. ஒவ்வொரு இந்திய மக்களும் இந்த லட்சியத்தை வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்தால் அப்பொழுது இந்தியா உலகத்திலே எந்த ஒரு துறையிலும் அடுத்தவரை எதிர்பார்த்து நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. इसको हम गुप्त जी के शब्दों में लिखेंगे. अपने पौधों में जब भाभी भर भर पानी देती हैं, अपने पौधों में जब भाभी भर भर पानी देते हैं. தன் செடிகளுக்கு குடத்தை எடுத்து தண்ணீரை வாரி வாரி நிரப்பி செடிகளுக்கு நீர் பாய்ச்சுகிறார். குர்பி லேக்கர் ஆப் நிராத்தி, மண்வெட்டி எடுத்து தானே அந்த பாத்தியை சுத்தம் செய்கிறார். ஜப் வே அப்னே கேத்தி ஹே, தன்னுடைய பாத்தியை தன்னுடைய வயலை அவர் சுத்தம் செய்கிறார், தண்ணீரை பாய்ச்சுகிறார். அதை பார்க்கும் பொழுது சீதா தேவி அவரோ மகாராணி இருந்தாலும் கூட தன்னுடைய பணியை அவர் தானே செய்கிறார், யாரையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த காட்சியானது நமக்கு என்ன கூட்டுகிறது சொன்னால், स्वावलंबन की एक झलक पर न्योछावर कुबेर का कोश. गुप्त के शब्दों में स्वावलंबन की एक झलक पर न्योछावर कुबेर का कोश. சொந்தக்கார நிற்பது என்ற அந்த ஒரு காட்சிக்கு முன்பாக குபேரனுடைய கஜானா வந்தாலும் கூட அது நமக்கு துச்சம், சாதாரணம் என்று கருத்து சொல்கிறார். இந்த வரிகள் நாங்கள் தன்னிறைவு, சொந்த கால் நிற்பது என்ற பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அது தற்போது நம் நாட்டுக்கு மிக மிக தேவையானது. அடுத்தபடியாக சமரசதா பூர்ண ராமராஜ்ய, அனைவரும் ஒன்றே, எல்லோரும் சமம், எல்லோரும் ஒன்று, பிறப்பால் இனத்தால் மொழியால் ஜாதியால் வேற்றுமை கிடையாது, பிறப்புக்கும் எப்பா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பார் வள்ளுவர். அதுபோல் இங்கே சமரசா பூர்ண ராமராஜ்ய, காட்டிலும் அவர் ஆட்சி புரிகிறார், அங்கே சமத்துவம் நிரம்பியிருக்கிறது. हर भारतवासी का ये सपना है कि विश्व भर में समरसता पूर्ण ராமராஜ்ய की स्थापना हो. ஒவ்வொரு இந்திய மனிதனுடைய கனவு என்னவென்றால் உலகம் முழுவதிலும் சமத்துவம் நிரம்பிய ஆட்சி, ராமராட்சி நிறுவப்பட வேண்டும் என்பதுதான். பஞ்சவட்டி மேபி இஸ்கி ஜாங்கி மில்தி ஹே, இதற்கான கருத்து நமக்கு பஞ்சவட்டி காவியத்திலும் அது புராண கதையாக இருந்தால் கூட கவிஞர் நமக்கு இந்த காட்சியை நமக்கு காண்பிக்கிறார். இதோ பாருங்க, காட்சி பார்க்கலாம். जैसे कहा, आर्य के विभिन्न राज्य में सुखपूर्वक सब जीते हैं. आर्य के विभिन्न राज्य में
சுக்பூர்வக் சப் ஜீத்தே. அயோத்தியாவிலே அவர் இருந்திருந்தால் அயோத்தியா என்ற பேரரசை ஆண்டிருப்பார். இங்கே அவர் காட்டுக்கு வசிக்கிறார், காட்டை ஆள்கிறார். அங்கே நாட்டை ஆண்டிருப்பார், இங்கே காட்டை ஆள்கிறார். ராமருடைய இந்த காற்றினுடைய ஆட்சியிலே, வனத்தினுடைய ஆட்சியிலே விபின் ராஜ்யமே சுக்பூர்வக் சப் ஜீத்தே. எல்லோரும் சுகமாக வாழ்கிறார்கள், யாருக்கும் எந்த குறையும் இல்லை. சிம்ம அவர் மிருக ஏ காட் பர் ஆக்கர் பானி பீத்தே. ஒரே இடத்துல வந்து, ஒரே கரைக்கு வந்து, ஒரே துறைக்கு வந்து சிங்கமும் மானும் தண்ணீர் குடிக்கின்றன. சிங்கத்தை பார்த்தால் மானுக்கு பயம், மானை பார்த்தால் சிங்கத்துக்கு வெறி வரும், பசி வரும், அதை கொண்டு சாப்பிட நினைக்கும். ஆனால் இரண்டுமே வந்து ஒரே இடத்துல வந்து தண்ணீர் குடிப்பது இந்த ராமருடைய ஆட்சியில் மட்டும்தான் என்ற கருத்தை இங்கே சொல்லுகிறார். ஆகவே இது போன்ற பகைமை பாராட்டாத, யாருக்கும் எவருக்கும் வேற்றுமை பாராட்டாத, வெறுப்பை காண்பிக்காத, யாரையும் எதிராக நினைக்காத ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோடு எதிராக, ஒரு மதத்தை இன்னொரு மதத்துக்கு எதிராக, ஒரு இனத்தை இன்னொரு மதத்துக்கு எதிராக நினைக்காத அந்த அனைவரும் ஒன்றே என்ற மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே குப்தஜி அவர்கள் நமக்கு இந்த பச்சவற்றி என்கின்ற பழங்கால காப்பீட்டு மனவாருக்கு உணர்த்தியிருக்கிறார். அடுத்ததாக பதித்தோத்தார், பதித்த ப்ளஸ் உத்தார். பதித்தோத்தார் யாரெல்லாம் வந்து நாம் இழி உலகத்தவர், தாழ்ந்தவர் என்று கருதுகிறோமோ அவர்கள்தான் உண்மையிலே வந்து உயர்ந்தவர்கள். நாம் அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும். கூலித்தொழில் செய்பவன், கூலி தொழிலாளி, வண்டி இழுப்பவன், சாக்கடை சுத்தம் செய்கிறவன், தெருவை கூட்டுகிறவன், இவர்கள் செய்கின்ற பணி மிகப்பெரிய சேவையாகும். அவர்களுடைய சேவை இல்லை என்றால் நம்முடைய நகர வாழ்க்கை நாசமாகிவிடும், நகர வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிவிடும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்று கருதுகிறோம். அது தவறு என்ற கருத்தை இங்கே மிக அழகாக சொல்லியிருக்கிறார் கவிஞர். समाज में जन्म से कोई ऊंचा नीचा नहीं होता. சமுதாயத்திலே பிறப்பால் யாரும் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ கிடையாது. समाज में कुछ लोग पतित नीच माने जाते हैं. சமுதாயத்திலே சில பேர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, திண்டத்தாழ்வாக கருதப்படுகிறார்கள். உன்கா உதாரணம் होना चाहिए. அவர்களை நாம் மேலே தூக்க வேண்டும். இதை வந்து பன்னெடுங்காலமாக சொல்லப்படுகிறது. क्योंकि ஏனென்றால் इन्हें हम पतित नीच जन कहते हैं. ராம சொல்வார், ரகுபதி ராகவ ராஜாராம் பத்திதா பாவன சீதாராம் என்று பாடுவார் காந்திஜி அவர்கள் தன்னுடைய பதனிலே. ஆக பத்தித்த என்று யாரையெல்லாம் சொல்கிறோமோ அவனை சீதாராம் என்ற மந்திரமானது பாவன் கராதேகா, புனிதப்படுத்தி விடும். நாம் அவர்கள் வந்து கீழான மக்களாக, ஒதுக்கப்பட்ட மக்களாக, ஒடுக்கப்பட்ட மக்களாக, தடுக்கப்பட்ட மக்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாஸ்தவமே வேகி பாவன் பவித்திர ஓட்டேன். ஆனால் உண்மையிலே வந்து அவர்கள்தான் புனிதமானவர்கள். முடிவெட்டும் தொழிலாளி இல்லை என்றால் நமக்கு அழகியது, தெருக்கூட்டும் தொழிலாளி இல்லை என்றால் நம் தெருவுக்கு அழகியது, சாக்கடை செய்யும் சுத்தம் செய்யும் தொழிலாளி இல்லை என்றால் நமக்கு சிறந்த ஆரோக்கியமான காற்று எது? ஆகவே அவர்கள்தான் புனிதமானவர்கள். நாம் அவர்களை வந்து கேவலமாக கருதிவிடக் கூடாது, அவர்களை கேவலமாக கருதிவிடக்கூடாது என்ற கருத்து இங்கே அவர் சொல்லியிருக்கிறார். क्योंकि उनका मन निर्मल और निष्कपट है. ஏனென்றால் அவருடைய மனமானது தூய்மையானது, சூதுவாதை இல்லாதது. வே நிர்விகார் பிரகிருதிக்கே होते. அவர்களாம் வந்து இயற்கையிலேயே மாற்றம் இல்லாத, விகாரங்கள் இல்லாத, குறைகளே இல்லாத ஒரு இயல்பான தன்மையை கொண்டவர்கள். உன்கே உத்தார்க்கிய அவசியகத்தாய். நாம் அவர்களை மேலே தூக்கிவிட வேண்டும். குஹா நிஷாத் ஜெசே
गुहा निषाद शबरी तक का मान रखते हैं प्रभु कानन में. இந்த காட்டிலே நம்முடைய பிரபு ராம் அவர்கள் குகனையும் மதிக்கிறார். குகன் வேட்டுவ குலத் தலைவன். ராமாயணத்திலே கம்பராமாயணத்திலே ஒரு பகுதி உண்டு. இறுதி காட்சியிலே விபீஷன் ராமனை சரணடைவான். அப்படி சரணடைகின்ற பொழுது ராமர் பாடுவதாக கம்பர் பாடியிருப்பார். ராமர் சொல்வதாக கம்பர் பாடியிருப்பார். அன்புள்ள குகனோடும் ஐவரானோம், பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், இன்னும் உன்னோடு எழுவரானோம் என்று அண்ணால் சொல்ல விபீஷணன் அடிபணிந்தான் என்று அவர் பாடியிருப்பார். அவருடைய கருத்து, இவர்கள் 4 பேர்கள், ராமனுடைய கூட பிறந்தவர்கள் 4 பேர்கள். 5வதாக வேட்டுவ தலைவன் குகன் செய்கிறான். கங்கையினுடைய படகோட்டிகள் தலைவன் அவன் வேட்டுவர் தலைவன், மலைஜாதிக்காரன். அவனையும் அவர் தம்பி என்கிறார். அதான் அன்புள்ள குகனோடும் ஐவரானோம், பின்பு குன்று சொல்வான் மகனோடும் அருள்வானோம். கிஷ்கிந்தா காண்டத்திலே கிஷ்கிந்தா என்ற மலையை சுற்றி மலை இருக்கிறது. அந்த மலையிலே மத்தியிலே வாழ்ந்தவன் குகன். குகன் ராமனுக்கு நண்பனாகிறான், உதவி செய்கிறான். அவனையும் அவர் தன் சகோதரனாக கூறுகிறார். ஆக குகன் வேட்டுவ தலைவன், சுக்ரீவன் வானரம், அதன் பிறகு விபீஷணன் அரக்க குல தலைவன். இப்படி வெவ்வேறுபட்ட ஜாதிகளை கூட தன் சகோதரனாக கருதி மகிழ்ந்தவர் ராமபிரான். அவருடைய வரலாறு என்பது நாட்டிலே சமுதாயத்திலே ஒற்றுமையை இருக்கும். யாரும் கீழோ மேலோ இல்லை என்ற ஒற்றுமை வழக்கும் என்ற காரணத்தால் தான் துளசிதாசர் தன்னுடைய ராமாயணத்தினுடைய தலைப்பை ராம் சரித்த மானஸ் என்று வைத்தார். கம்பர் ராமாயணம் என்றார், வால்மீகி ராமாயணம் என்றார். ஆனால் துளசிதாசரோ ராமச்சரித்த மானஸ் என்றார். ராமச்சரித்த மானஸ், ராமனுடைய வரலாறு, இந்திய மக்களுடைய மனம் என்று சொன்னார். இங்கே गुप्तजी சொல்கிறார், गुह निषाद शबरी तक का मान रखते हैं प्रभु कानन में. जंगल में गुहाएं निषाद हैं. शबरी एक बुढ़िया है जो जंगल में रहती है, राम भक्ता है. जब राम उसके घर जाते हैं तो वो शबरी क्या करती है, उसको कुछ खिलाना चाहती है. तो वहाँ पर जंगल में क्या है खिलाने के लिए? तो वो कहती है, देखिए यहाँ पर बेर का पेड़ है, बेर के फलों को मैं आपके लिए भेंट के रूप में देती हूँ, आप इसे सहर्ष स्वीकार कीजिए. तो उसको भी वे श्री राम स्वीकार कर लेते हैं और उससे कहते हैं, ठीक है, तुम जो कुछ दोगे उसे मैं स्वीकार करूँगा, खा लूँगा. तो शबरी क्या करती है, उन बेर के फलों को तोड़ती है और उन हर फलों को अपने जीभ से, अपने दांत से काटती है और देखती है, क्योंकि बेर का फल जो है ना, वो मीठा भी होता है, கட்டா भी होता है. இலந்தை பழம் என்பது இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். ஆக தான் கடித்து பார்த்து இனிப்பான பழத்தை மட்டுமே அவருக்கு கொடுக்கிறார். தான் சுவைத்து பார்த்து இனிப்பான பழத்தை மட்டுமே அவருக்கு தருகிறார், பாக்கியை கீழே போட்டு விடுகிறார். ஆனால் அவள் கடித்த பழம் இச்சிரி பழம் இல்லையா, இருந்தாலும் கூட அவள் அன்பாக கொடுப்பதாலே அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த शबरी के झूठे बेर वे खाते हैं, क्योंकि उस शबरी के दिल में ममता है,
பியார் ஹே, பிரேம் ஹே. அன்போடு ஒருவர் நமக்கு விஷம் கொடுத்தாலும் அது அமுதமாகும். அன்பில்லாமல் ஒருவர் நமக்கு அமுதம் கொடுத்தாலும் விஷமாகும் என்பார்கள். அதுபோல இந்த சபரி அன்போடு அவருக்கு தன் வாயால் கடித்து எச்சில் படுத்தி கொடுக்கிறார் அந்த இறந்தை பழத்தை. அதை பிரபு அவர்கள் மிகுந்த பக்தியோடு அன்போடு திருப்தியோடு அதை ஏற்றுக்கொண்டு சாப்பிடுகிறார் என்போது, இப்படி ஜாதி வேறுபாடு பார்க்காமல் அனைவரையும் சமமாக பார்க்கின்ற அந்த காட்சி மிக அற்புதமான காட்சி. அந்த காட்சி நம் நாட்டிலே வேண்டும் என்கிறார். गुह निषाद शबरी तक का मान रखते हैं प्रभु कानन में, क्या ही सरल वचन रहते हैं इनके बोले आनंद में. இவருடைய எந்த விதமான சூதுவாது இல்லாத அப்பாவித்தனமான அவருடைய முகத்திலே எவ்வளவு ஆனந்தம் இருக்கிறது, எவ்வளவு கலை இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு எளிமையாக இருக்கின்றன. இனிகே சமாஜ் நீச் கதாய். ஆனால் அப்பாவித்தனமான சூதுவாத அறியாத கள்ளங்கோடம் இல்லாத बोले भाले चेहरे वाले ये ग्रामीण जन, सरल वचन बोलने वाले इस ग्रामीण जन, इनमें इनको ये समाज समुदायम नीच कहता है. கேவலமானவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாரோடு சொல்கிறது. இது நியாயமா? இனே சமாஜ் நீச்ச कहता है पर ஆனால் है ये भी तो प्राणी. இவரும் உயிரினங்கள் தானே, இவர்களும் எங்களை போன்ற மனிதர்கள் தானே, இல்லை வேறையா? पर है ये भी तो प्राणी इनमें भी मन और भाव है. இவர்களுக்கும் மனம் இருக்கிறது, இவர்களுக்கும் உள்ளம் இருக்கிறது, இவர்களுக்கும் உணர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். நாம் தேவையற்று அவர்களை தாழ்ந்தவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, தீண்டத்தக்காரர்களாக கருதுகிறோம். இவர்களுக்கும் உள்ளம் இருக்கிறது, இவர்களுக்கும் உணர்ச்சி இருக்கிறது என்பதை மறந்து நாம் வாழ்கிறோம். அப்படி வாழக்கூடாது என்ற கருத்து தான் இங்கே கவிஞர் நமக்கு இங்கே ஓர்த்துக்கிறார். இதன் மூலமாக ராமருடைய कैरेक्टर मूलமாக राम के चरित्र के द्वारा कवि हमको समझा रहे हैं कि समाज में जो नीच कहलाते हैं, जो दलित कहलाते हैं, जो अपवित्र कहलाते हैं, वे ही वास्तव में पवित्र होते हैं, वे ही वास्तव में पावन होते हैं, वे ही वास्तव में निर्मल होते हैं, वे ही वास्तव में मनुष्य हैं. वे भी तो मनुष्य हैं, उनमें भी भावना है, उनमें भी मन है. इस सिद्धांत का, इस तत्व का दर्शन प्रस्तुत पंक्तियों में कवि ने प्रस्तुत किया है. ये तो पहले मैंने जो कहा था, हरित क्रांति, और दूसरा पतित उद्धार, तीसरा समरसतापूर्ण राम राज्य, और चौथा स्वावलंबन. वो क्रमिक ढंग से हरित क्रांति, स्वावलंबन, समरसतापूर्ण ग्राम राज्य, पतितोद्धार, इन चारों और पांचों सिद्धांतों का प्रतिपालन कवि ने प्रस्तुत काव्य में किया है. इसके अलावा और कितने ही बहुत सारे तत्व हैं. उन तत्वों का विश्लेषण हम आगे वाली आने वाली எபிசோட் में करेंगे. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சமுதாய கருத்துக்கள் உள்ளன. அந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தலைப்பாக கொண்டு நாங்கள் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். இது சொல்லிவிட்டு இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நாளை இதையே இன்னொரு தலைப்போடு தங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். धन्यवाद, धन्यवाद. जय हिंद.